ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவேஸ்வரர் இணையத்தால் இணைய மிதைங்களுக்கு வணக்கம். இது மார்ச் மாத ராசி பலன். மார்ச் மாதம் மேசராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மார்ச்சில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா மார்ச் 8ஆம் தேதி மகா சிவராத்திரி. அன்றைய இரவு முழுக்க விழித்திருந்து சிவன் வழிபாடு மேற்கொள்வது மோட்சத்தையும் சகல வித ஐஸ்வர்யங்களையும் தரும். 25ஆம் தேதி பங்குனி உத்தரம். அன்றைய தினம் பார்த்திங்கனாக்கா விரதம் இருந்து முருக கடவுளை வழிபாடு பண்ணோம் அப்படின்னாக்கா வாழ்க்கையில் வெற்றியும் நிம்மதியும் கிடைக்கும். சரி, இனி இந்த மேசராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ராசிநாதன் பார்த்திங்கனாக்கா ஸ்ட்ராங்காக இருக்கார். ராசிநாதனான செவ்வாய் பகவான் பார்த்திங்கனாக்கா உச்சநிலையில் மகரத்தில் இருக்காங்க. வீடு கொடுத்த சனி ஆட்சி நிலையில் இருக்காங்க. இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மனபலம், உடல் பலம், தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் தரக்கூடிய கிரகம் செவ்வாய். அவரே உங்களோட ராசிநாதன். அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது சிறப்பாக இருக்கும். 2ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்ற செவ்வாயோடு இருக்காங்க. சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும். சகோதர பாசம் கூடும். வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்களை வாங்கி சேர்ப்பீங்க. பொருளாதாரம் நல்லாயிருக்கும். பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வு கிடைக்கும். பெண்களால் நன்மைகள் இருக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதம் அப்படிங்கிறத சொல்லலாம். தந்தைக்கு உங்களுக்குமான கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீகம் தொடர்பான ஒரு சில கசப்புகள் ஏற்படும். குழந்தைகளால் ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படலாம். மனதில் எழக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றிக்கிறது கொஞ்சம் சிரமம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். கம்யூனிகேஷன் தொடர்பான நன்மைகள் இருக்கும். இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்லதொரு மாதம். மேச ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா மாதத்தோட முற்பகுதியிலே வருது. 3 நாட்கள் 3, 4, 5 3 நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வர்றதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. குறிப்பாக பூமி, இடம், சொத்து, இளைய சகோதரம் இது தொடர்பான முடிவுகளை சந்திராஷ்டம தினங்களில் மேற்கொள்ள வேணாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு கூடுதல் நன்மையை உங்களுக்கு தரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.